இன்னைக்கு மார்க்கெட்டில் தக்காளி வாங்க போகிறவங்க ரேட்டு தெரியாமல் போய் வாங்காதீங்க. அதே மாதிரி ஒரு சில காய்கள் நிலவரம்னா நேற்று இருந்ததை விட ரொம்பவே கம்மியாகிடுச்சு. வாங்க மார்க்கெட்டில் இன்றைக்கி என்ன நிலவரம் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கும் மார்க்கெட்டில் தக்காளி விலைங்கிறது ரொம்பவுமே குறைவாக தான் போச்சு. தக்காளி லோக்கல்லே வரத்து அதிகங்கிறனால விலை ரொம்பவுமே குறைவாக போச்சு. 15 கிலோ கொண்ட டிப்பர் 100 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 200 தான் விற்பனை ஆச்சு. அப்படிங்கும்போது உள்ள தக்காளி விலை 10 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 15 ரூபா. தக்காளி ரேட்டு கூட்டுற வாய்ப்பு இல்லைங்கம்மா. தக்காளி ரேட்டு கூட்டுற வாய்ப்பு கூட்டுற வாய்ப்பு இல்லை. லோக்கல்லே தக்காளி ஃபுல்லாக வரும். காய்கறி விலை வாங்க மார்க்கெட்டில் காய்கறி விலையோட ஏற்ற இறக்கங்களை பற்றி ரொம்பவே குயிக்காக பார்த்தலாம். பெரிய வெங்காய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் இல்லை. வரத்து அதே அளவு தான் இருக்குது. விற்பனை தான் ரொம்ப மந்தமாக இருக்குது. 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா பெரிய வெங்காயம் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அடுத்து உருளைக்கிழங்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா குஜராத் ஊரில் 20 ரூபாயிலேருந்து 25 ரூபாயும், அதுவே ஊட்டி உருளைக்கிழங்கு 40 ரூபாயிலேருந்து 45 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆயிருக்கு. சின்ன வெங்காய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் 25 கிலோ சிப்பம் 450 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 650-700 வரைக்கும் போயிருக்கு. அப்படிங்கும்போது உள்ள வெங்காயம் 25 ரூபாயிலேருந்து 40 ரூபா வரைக்கும் மார்க்கெட் நிலவரம். வெண்டைக்காய் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் 40 ரூபாயிலேருந்து அதிகபட்சம் 50-55 வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. கேரட்டு பொடி கேரட்டு 35 ரூபாயிலேருந்து 40 ரூபாயும், அதுவே ஊட்டி கேரட்டு 50 ரூபாயிலேருந்து 60 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை. கத்திரிக்காய் நிலவரம் தான் கொஞ்சம் கூடி இருக்கு. கிலோ 50 ரூபாயிலேருந்து 60 ரூபாய்க்கு இந்த கத்திரிக்காய் இன்னைக்கு நிலவரம் 60 ரூபாயிலேருந்து 70 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆச்சு. வரி கத்திரிக்காய் கிலோ 50 ரூபா போயிட்டு இருக்கு. மேரக்காய் அதே நிலவரம் தான் 20 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 25. வாழைக்காய் நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் 5 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் சைஸை பொறுத்து விற்பனை ஆகிட்டு இருக்கு. சாதா பீட்ரூட் 25 ரூபாயிலேருந்து 30 ரூபாயும், அதுவே ஊட்டி பீட்ரூட் 40 ரூபாயிலேருந்து 50 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. கோஸு கிலோ 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. அடுத்து பீக்கங்க நிலவரம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலேருந்து 60 ரூபாயும், கோவக்காய் 30 ரூபாயிலேருந்து 40 ரூபாயும், புடலங்காய் 50 ரூபாயும் மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. முள்ளங்கி நிலவரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்கிறது 15 ரூபாயிலேருந்து 20 ரூபாயும், அதுவே கலர் நல்லா ஒயிட்டாக இருக்கிறது 25 ரூபாயிலேருந்து 30 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆச்சு. சொரக்காய் 8 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 15 ரூபா விற்பனை ஆகிட்டு இருக்கு. பீன்ஸ் நிலவரம் 60 ரூபா மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. அடுத்து அவரைக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. பாவக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 50 ரூபா ரேஞ்சில் தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. பெரிய மாற்றம்னா இல்லை. அடுத்த காய் நிலவரம் பார்க்குறோம்னா நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. மாங்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா குண்டு மாங்காய் 60 ரூபாயிலேருந்து 70 ரூபாயும், அதுவே நீட்ட மாங்காய் கல்லாம் மாங்காய் கிலோ 110 ரூபாயிலேருந்து 120 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. மார்க்கெட்டில் காய்கறி வரத்து எப்படி இருக்குது, பொங்கலுக்கு அப்புறம் விற்பனை எப்படி இருக்குது, அதே போல் விலையெல்லாம் ஏறி இருக்கா இறங்கியிருக்கான்னு வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். காய்கறி விலை ரொம்பவுமே கம்மியாக போயிடுச்சு. எல்லாமே ரேட்டு கம்மி. எல்லாமே வந்து எல்லாமே ரேட்டு கம்மி. எல்லாமே வளர்ந்தாச்சு. எல்லாம் 40-50 அதுக்குள்ளே தான். எல்லாமே 50 தான் அதிகபட்சம். 50 தான் அதிகபட்சம். கேரட்டு பீன்ஸு எல்லாமே ரேட்டு. சரி. இஞ்சி நிலவரம் பார்த்தீங்கன்னா 70 ரூபாயிலேருந்து 80 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்குது. அடுத்து பச்சை மிளகா நிலவரம் பார்த்தீங்கன்னா 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா வரைக்கும் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. வரத்து கொஞ்சம் அதிகங்கிறனால விற்பனை கொஞ்சம் மந்தங்கிறனால ரேட்டு குறைஞ்சிருக்கு. முருங்கைக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 130 ரூபா வச்சுக்கு இந்த முருங்கைக்காய் இப்போ 100 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 110 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அதாவது குறைஞ்சிருக்கு. அடுத்து தேங்காய் நிலவரம் கிலோ 55 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 60 ரூபா இந்த நிலவரம் தான் விற்பனை ஆகிட்டு இருக்கு. பெரிய மாற்றம் இல்லை. அடுத்து கொய்யாக்காய் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா ஆயக்குடி கொய்யாக்காய் கிலோ 50 ரூபாயிலேருந்து 55 ரூபாயும், அதுவே தைவான் கொய்யாக்காய் உங்களுக்கு கிலோ 60 ரூபாயிலேருந்து 70 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. நீங்கள் பார்க்குறது தான் தைவான் கொய்யாக்காய். பார்க்குறதுக்கே கொஞ்சம் பெருவெட்டாக நல்லா லுக்காக ஒயிட்டாகவே இருக்கும். அதனால தான் இந்த ரேட்டு விற்கிறாங்க. அடுத்து கலர் கோஸ் நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ 30 ரூபாயும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. அடுத்து சக்கரவள்ளி கிழங்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் 40 ரூபாயிலேருந்து 50 ரூபா, அதாவது வரத்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. அதனால் ரேட் அதிகமாக இருக்குது. மரவள்ளி கிழங்கு எடுத்திங்கன்னா கிலோ 20 ரூபா மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு. கொத்தமல்லி கருவேப்பிலை நிலவரம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கட்டு 8 ரூபாயிலேருந்து அதிகபட்ச விலை 10 ரூபாயும், அதுவே புதினா கட்டு 6 ரூபாயிலேருந்து 8 ரூபாயும் விற்பனை ஆகிட்டு இருக்கு. கருவேப்பிலை நிலவரம் கூடுனது குறையவே இல்லை. கிலோ 90 ரூபா மார்க்கெட்டில் போய்கிட்டு இருக்கு. கீரை நிலவரம் பார்த்தீங்கன்னா 8 ரூபாயிலேருந்து 12 ரூபா. இது போல் நம்ம சேனலில் டெய்லி அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க.